ஓகே. ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ ஹெட்டர்னு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ கண்டெய்னர் காமனாக செட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த செக்ஷன்ஸ்குள்ள ஏகப்பட்ட டிவ்ஸ், ஏகப்பட்ட டேக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செக்ஷனுக்கு டைரக்ட் சைல்டுனா என்ன? சைல்டு இப்போ இந்த செக்ஷன் இருக்கு. ஸோ இந்த செக்ஷனுக்கு டைரக்ட் சைல்டுனா div. ஸோ டைரக்ட் சைல்டு div, கண்டெய்னர் div. ஓகே. ஸோ இந்த கண்டெய்னருக்கு டைரக்ட் சைல்டு வந்து இந்த காமன் கெட்டர். ஸோ இப்போ இந்த காமன் கெட்டர்ல ரெண்டு லெஃப்ட் கெட்டர்னு ஒன்று இருக்கு, அடுத்து ரைட் கெட்டர்னு இருக்கு. அப்போ இந்த காமன் கெட்டருக்கு வந்து டைரக்ட் சைல்டு வந்து லெஃப்ட் ஹெட்டரும் ஸோ ரைட் ஹெட்டரும் தான். புரியுதா? இப்போ எனக்கு இந்த லெஃப்ட் கெட்டருக்கு வந்து டைரக்ட் பேரண்ட் வந்து காமன் கெட்டர் டிவ், பட் பேரண்ட் வந்து கண்டெய்னராகவும் சொல்லலாம், ஹெட்டராகவும் சொல்லலாம். ஏன்னா அந்த லெஃப்ட் கெட்டருக்கு வந்து பேரண்ட் வந்து காமன் கெட்டரும் சரி, கண்டெய்னரும் சரி, ஹெட்டரும் சரி, இந்த மூணுமே அதுக்கு பேரண்ட் தான். பட் டைரக்ட் பேரண்ட்ங்கிறது வந்து காமன் கெட்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ புரியுதா? டைரக்ட் பேரண்ட் என்னன்னா இதோட டைரக்டா இருக்க பேரண்ட் வந்து காமன் கெட்டர். ஸோ அதுக்கு பேரண்ட் கண்டெய்னர், அதுக்கு பேரண்ட் கெட்டர். அப்போ என்னன்னா லெஃப்ட் கெட்டரை நம்ம வந்து எப்படிலாம் டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, ஸோ மூணு பேரண்ட் இருக்கு. அதில் காமன் கெட்டரும் ஒரு பேரண்ட் தான், கண்டெய்னரும் ஒரு பேரண்ட் தான், ஹெட்டரும் ஒரு பேரண்ட் தான். பட் காமன் ஹெட்டருங்கிறது வந்து டைரக்ட் பேரண்ட் பாங்க. புரியுதா? ஸோ இப்போ உங்களுக்கு எஸ், ஓகே. எஸ், காமன் ஹெட்டர் தான் கால் பண்ணணும். இப்போ என்னன்னா எனக்கு வந்து உள்ள இருக்க சைல்டு வந்து எனக்கு ஃப்ளோவா வரும். என்னன்னா இப்போ ரோ சைஸ்ல வரணும். ஸோ என்னது ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோ சைஸ்ல வரணும். ஸோ அப்போ என்னது ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த காமன் கெட்டரை எடுப்பீங்க. ஏன்னா காமன் கெட்டருக்கு டைரக்ட் சைல்டு வந்து லெஃப்ட் கெட்டரும் ரைட் கெட்டரும். ஸோ நான் அந்த காமன் கெட்டர்ல டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கும்போது ஸோ அதுக்கு உள்ள இருக்க சைல்டு எல்லாமே எனக்கு ரோ வைஸ் கொண்டு வரும். அதுக்கு இருக்கிற டைரக்ட் சைல்டை மட்டும் தான் ரோ வைஸாக கொண்டு வரும். ஸோ டைரக்ட் சைல்டு வந்து இந்த டிவும், ஸோ இந்த டிவும். ஸோ புரியுதா? இந்த டிவும் அதுக்கடுத்து இந்த டிவும் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது டைரக்டா இருக்க சைல்டை மட்டும் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோவில் கொண்டு வந்துடும். ஸோ ஒரு பிளாக் எலமெண்ட்டை ஒரு இன்லைன் எலமெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ண வச்சிடும். அடுத்த தான். ஸோ காமன் தான் கால் பண்ணோம். இப்போ இங்க வந்து ரைட் கட்டர். ஸோ ரைட் கட்டர் வந்துருக்கு. ஸோ ரைட் கட்டர் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ப்ரோ ஆகி செட் ஆகி கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ ரைட் கட்டருக்கு டைரக்ட் சைல்டு வந்து என்னதுலாம் ரைட் கட்டருக்கு ரைட் கட்டருக்கு இந்த டிவ்வுக்கு டைரக்ட் சைல்டு எது? நேம். இதெல்லாம் டைரக்ட் சைல்டு கிடையாது, இது மட்டும் தான் டைரக்ட் சைல்டு. ஓகே. ஸோ இது ஒரு டைரக்ட் சைல்டு, அதுக்கடுத்து இது ஒரு டைரக்ட் சைல்டு. அடுத்து நான் ஒரு டிவ் கிரியேட் பண்ணேன்னா அதுக்கு பாட்டத்தில் ஸோ இது ஒரு டைரக்ட் சைல்டு. அண்டர்ஸ்டாண்ட் தான். ஸோ அப்போனா நான் இந்த இடத்துல அப்போ நான் ரைட் கட்டர் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ரைட் கட்டர்ல நேவ் செக்ஷன் இருக்கு. ஸோ நேவ் செக்ஷனுங்கிறது வந்து ஒரு பிளாக் எலமெண்ட். ஸோ அதே மாதிரி டிவ்ங்கிறது ஒரு பிளாக் எலமெண்ட். ஸோ அப்போ பிளாக் எலமெண்ட்டுங்கும் போது லைன் பை லைனாக வரும். இப்போ இதை நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோவா மாற்ற போறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா நான் பேரண்ட் இருக்கான். ஸோ பேரண்ட்ல ரைட் கட்டர்ல போய் ஸோ உன்னோட சைல்டு எனக்கு வந்து ரோ சைஸ்ல கொடு. ஸோ ஒரு இல்லைன்னா ஆக்ட் பண்ண வை. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்த உடனே எனக்கு வந்து உள்ள இருக்க சைல்டு வந்து ஒரு பிளாக் சைல்டு வந்து இல்லைன்னா ஆக்ட் ஆகி உங்களுக்கு அப்பியர் ஆகுது. ஸோ புரியுது? ஸோ இப்போ இது ரைட் கட்டர். ஸோ நேவ் செக்ஷனா இது டிவ். ஸோ இதுக்கு காமனா நீங்க ரைட் கட்டருக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துருப்பீங்க. ரைட் கட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கலன்னா அது ஒன் பை ஒன் கீழே கீழே அலைன் ஆகிரும். ஏன்னா உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இங்க அவுட்புட் எங்க இருக்குன்னா ஸோ பாருங்க. ஸோ அவுட்புட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான், இது வந்து ஹெட்டர் செக்ஷன், இது காமன் ஹெட்டர் செக்ஷன். அதுக்கு அடுத்து இது கண்டெய்னர். கண்டெய்னர் விட்டுருங்க. ஸோ எல்லாத்துக்கும் காமனா கண்டெய்னர் இருக்கும். கண்டெய்னர்ல வந்து ஒரே ஒரு செயல் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டு செயல் தான். என்னன்னா வித்தும் அதுக்கடுத்து மார்ஜின், இந்த ரெண்டு செயல் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து எந்த ப்ராப்பர்ட்டி பர் வேல்யூ அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது காமன் ஹெட்டர். ஸோ காமன் ஹெட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு லெஃப்ட்ல ஒரு செக்ஷன் வருது, ரைட்ல ஒரு செக்ஷன் வருது. ஸோ அப்போ நான் லெஃப்ட்ல ஒரு டிவ் போட்டிருக்கேன், ரைட்ல ஒரு டிவ் போட்டிருக்கேன். அதை லெஃப்ட் கட்டரா டிஃபைன் பண்ணிருக்கேன், இது ரைட் கட்டரா டிஃபைன் பண்ணிருக்கேன். இப்போ இது லெஃப்ட் கட்டர் டிஃபைன் பண்ணிட்டு நான் ரைட் கட்டர் டிஃபைன் பண்ணும்போது இது வந்து கீழே வருது. ஸோ கீழே வரும்போது நான் இதோட பேரண்ட்டுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கேன். அப்போ இது வந்து டேரக்டா இங்க வருது. ஸோ இங்க வந்த பிறகு நேவுக்கு இயலுக்கு எல்லையை வந்து டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கா மாத்தேன்.
ஸோ டிஸ்பிளே இன்லைன் பிளாக்காக மாற்றும் போது எனக்கு வந்து இங்கே இப்படி வெர்டிக்கல் அலைன் ஆகுது, இப்போ ஹரிசாண்டல் அலைன் ஆயிடும் இந்த இதெல்லாம். ஸோ இது ஓகே அலைன் ஆகிட்டு. ஸோ இப்போ ரைட்லே பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டன் அது கீழே அலைன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் அலைன் ஆகிருக்கும். ஏன்னா இது நேவ் செக்ஷன், இது வந்து ஒரு டிவ் இருக்குது, அது ஒரு பட்டன் செக்ஷன். ஸோ இப்போ இந்த ரைட் கிட்டருக்கு நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்கும் போது இது டேரெக்டாக இங்கே அலைன் ஆகும். ஸோ இதோட டேரக்ட் சைல்டு நேவையும் ஸோ அதுக்கு இருக்கிற டிவ்வையும் ஒரு இல்லைன்னா மாற்றிக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அது சைல்டுக்கு எதுவுமே அப்ளை ஆகாது. ஸோ டேரக்ட் சைல்டுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். ஸோ மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகுதா? ஸோ மறுபடியும் எதுவும் உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ம் ம் ஆமாம், டைரக்ட் பேரண்ட். ஸோ என்னன்னா அந்த சைல்டு வந்து எந்த அலைன்மெண்ட்ல இருக்கணும், அலைன்மெண்ட் அதுக்காண்டி ஃபாண்ட் சைஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம பேரண்ட் கொடுக்கக்கூடாது. ஸோ ஃபாண்ட் சைஸ், கலர் சைஸ், அதுக்கடுத்து பேக்ரவுண்ட் சைஸ், ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர், அதுக்கடுத்து ஃபாண்ட் ஃபாண்ட் கலர், ஸோ அதுக்கடுத்து லெட்டர் ஸ்பேசிங், அடுத்து ஃபாண்ட் வெயிட், இதெல்லாம் எடுத்து பேரண்ட் கொடுக்கக்கூடாது. ஸோ அது எடுத்து கொடுக்கும்போது கரெக்டாக நேவ் யூஎல் எல்ஐ அதுக்குள்ள இருக்க ஏ அப்படின்னு கொடுத்து நம்ம பண்ணிடலாம். ஸோ இதோட அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த பேரண்ட் தான் தீர்மானிக்கும். புரியுதா? ஸோ அதோட சைல்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பேரண்ட் தான் தீர்மானிக்கும். அந்த சைல்டுனா அதோட ஃபாண்ட் அதெல்லாம் கிடையாது, அதோட அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட்ல இருக்கணுமா ரைட்ல இருக்கணுமா அப்படிங்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ம் ஸோ இப்போ உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஸோ உங்களோட இதில் இப்போ லெஃப்ட், ஸோ ஒரு ஐகான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐகான் யூஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ ஐகான் யூஸ் பண்ணல. ஸோ ஐகான சீரியல் லிங்க் எடுத்துட்டீங்களா? ம் ம் ஆல் சீரியல் நீங்கள் எடுத்தாலே போதும். ஸோ செல்ல இது வந்து காமனாக சிலது ப்ரோ வெர்ஷனில் இருக்கும். ஸோ அது பே பண்ணால் தான் அந்த செல்ல ஐகான்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஓகே, அதை விட்டுருங்க. ஸோ இப்போ ஃபாண்டாசம் சீரியல் நீங்கள் எடுத்துட்டீங்களா? நீங்கள் எடுத்துட்டு ஸோ பர்டிகுலராக காமனாக ஃபஸ்ட் இதை ஆல் டாட் மின் டாட் கேசஸை எடுத்துட்டு ஸோ அதோட ஃபுல் டேக்கையும் காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதை லிங்க் பண்ணிடுங்க. லிங்க் பண்ணிவிட்டு ஃபாண்டாசம் இல்லைன்னா ஃபாண்டாசம் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்டாசம் டேரெக்டாக உள்ளே போகும். ஸோ உள்ளே போயிட்டு ஐகான்ஸ் வாங்க. ஸோ ஐகான்ஸ் உங்களுக்கு பர்டிகுலராக நான் அப்படி அடிக்கணும். ஸோ அதோட ஐகான்ஸ் உங்களுக்கு வரும். சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ ஹோம் ஐக்கான் வரும். ஸோ இதெல்லாம் ப்ரோ. ஸோ இதில் இது இது ப்ரோ, இது ப்ரோ, இதுவும் ப்ரோ, இதுவும் ப்ரோ. ஏன்னா அந்த இடத்துல ப்ரோ இருக்கு. அப்போ இது மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய இது ப்ரோ வருஷன்றோம். ஸோ அதுக்கு நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் விட்டுருங்க. ஸோ பர்டிகுலராக எந்த ஐக்கான் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் தான். ஸோ ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட வெப்சைட்டில், ஸோ குயிக் ஸ்டார்ட்டுங்க வெப்சைட்டில் வந்து ஸோ காமனாக எல்லா எல்லையும் இருக்குது. ஸோ நான் பர்டிகுலராக அந்த ட்ராப் டவுனில் பண்ணும்போது ஸோ ஒரு பாப்அப் மாதிரி வருது. ஸோ பாப்அப் மாதிரி விண்டோஸ் வந்து ஸோ உங்களுக்கு வந்து ட்ராப் டவுன், டீப் ட்ராப் டவுன், அடுத்து ட்ராப் டவுன் 2, ட்ராப் டவுன் 3, ட்ராப் டவுன் 4 உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆகுது. ஸோ இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் எப்படி பண்ணணும்னே ஐடியா இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஹெட்டர் செக்ஷன். ஸோ அதுக்கடுத்து இது பேனர் செக்ஷன். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டே போனோம்னா அதுக்கடுத்து லைன் பை லைனாக கீழே தான் வரும். ஸோ இந்த மாதிரி எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அச்சீவ் பண்ணுறதுக்கு சிஎஸ்எஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதான் பொசிஷன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் பொசிஷன் அப்சல்யூட். இப்போ நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்னன்னா எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணும்போது நான் எங்கே போனாலும் அந்த பர்டிகுலர் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணும்போது அதுக்கு கீழே தான் இது வரணும். ஸோ அப்படி பண்ணும்போது இது வந்து நான் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ட்ராப் டவுனை ஹோவர் பண்ணுறேன். ஸோ அந்த ட்ராப் டவுனை ஹோவர் பண்ணும்போது அதுக்கு உள்ளே தான் அந்த சைல்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சைல்டு இருக்குது. ஸோ அப்போ இதோட பேரண்ட் எது? ஸோ ட்ராப் டவுனுக்குள்ளே தான் இதோட சைல்டு ஃபுல்லாமே நம்ம டெஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ட்ராப் டவுன் எல்லாம் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல நேம் செக்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நேம், ஸோ நேம், அடுத்து யூஎல், அடுத்து எல்ஐ, ஸோ அதுக்கடுத்து ஏ. ஸோ இந்த மாதிரி நான் டெஃபைன் பண்ணிட்டேன்.
ஸோ ஸோ இப்போ இதில் ட்ராப் ட்ராப் டவுன் ஒன். ஸோ இதில் ட்ராப் டவுன் ஒன். ஸோ இதில் ட்ராப் டவுன் டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். ஸோ நான் டூ யூஸ் பண்ணிடுறேன். டூ, ஸோ த்ரீ, ஸோ ஃபோர், ஸோ ஃபைவ். ஸோ இப்போ நீங்கள் இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்க எப்படி வந்திருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஹோம், அபவுட், ஃபியூச்சர், சர்வீஸ், ப்ரைசிங். ஸோ நான் ட்ராப் டவுன் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ட்ராப் டவுன் யூஸ் பண்ண பிறகு நான் அதுக்கு சைல்டாக ட்ராப் டவுன் ஒன், ட்ராப் டவுன் டூ, ட்ராப் டவுன் த்ரீ, ட்ராப் டவுன் ஃபோர், ட்ராப் டவுன் ஃபைவ். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இப்போ ஸ்டாட்டிக்காக இருக்குது. என்னன்னா ஒரு எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி ஒரு ஸ்டைலில் வரல. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாப்பப்பில் வரல. ஸோ அது ஒரு ஸ்டைல் அப்ளை ஆகி நம்ம என்ன ஸ்டைல் கொடுத்துருக்கோமோ, ஸோ இந்த ஸ்டைல் என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் இதுக்கும் அப்ளை ஆகி உங்களுக்கு வந்து எலமெண்ட்டாக வந்துருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ஓவரேட் பண்ணலாம்? அடுத்த புரியுதா அப்படி? ஸோ இது ஸ்டிக்கி யூஸ் பண்ணக்கூடாது, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பர்டிகுலராக ஒரு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து சைல்டு நேம் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சைல்டு நேம் அப்படி காப்பி பண்ணி அதுக்கு ஸ்டைல் எழுதுறேன். ஸோ பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு நான் காப்பி பண்ணேன். ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு தெரியுதா? ஸோ பொசிஷன் அப்சல்யூட் ஆன பிறகு அது என்ன பண்ணுன்னா, ஸோ எனக்கு அந்த எலமெண்ட் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஹெட்டருங்க ஒரு செக்ஷனை கிரியேட் பண்றேன்னா இந்த ஹெட்டருங்க செக்ஷன் வந்து டிஃபால்ட்டா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஹைட் எடுத்துக்கிட்டு மற்ற செக்ஷனை உள்ள வரக்கூடாது. புரியுதா? ஸோ இப்போ அதே மாதிரி தான் இந்த இது. ஸோ நான் இதுக்கு ட்ராப் டவுன் 2, 3, 4, 5 கிரியேட் பண்ணும்போது, ஸோ இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஹைட்டு வித் எல்லாமே எடுத்துக்கிட்டு அதை வந்து உங்களுக்கு உள்ள வரக்கூடாது. ஸோ அதுக்கான நான் பொசிஷன் அப்டேட் கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து இந்த எலமெண்ட் இந்த நேவ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு கவலை இல்லை. இதை எங்கனாலும் தூக்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த நேவ் செக்ஷன் எங்கே தூக்கினாலும் வச்சுக்கலாம், ரைட்ல வச்சுக்கலாம், லெஃப்ட்ல வச்சுக்கலாம், இல்லாட்டி பாட்டத்தில் வச்சுக்கலாம். ஸோ பாட்டம் லெஃப்ட் இல்லை ரைட், ஸோ இல்லை சென்டர், ஸோ எங்கனாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ அதே செக்ஷனை பாட்டம் 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாட்டம் 0 கொடுத்தனே பாட்டம் போதா? ஸோ பாட்டம் போகுது. ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்கள் பார்த்துட்டே தெரிஞ்சிடும் என்னன்னா, ஸோ இதை பர்டிகுலராக ஓவர் பண்ணும்போது ப்ளூ கலர் வரும். ஸோ பாருங்க. ஸோ டிஃபால்ட்டா ரெண்டாவது ப்ளூ கலர் வருது, ஓகே தான். ஏன்னா அங்கேயும் ஸ்டைல்ஸ் ப்ளூ கலர் தான் ஓவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பட் இதோட ஸ்டைல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வெர்டிகலா வேணும் பாருங்க. ஸோ வெர்டிகலா இருக்கு. ஸோ ஆனால் இங்க பாருங்க நம்மளுக்கு ஹரிசாண்டலா இருக்கு. 1, 2, 3. ஸோ அதுக்கு அடுத்து அந்த லைன்ல முடிஞ்சு ஸோ 4, 5 இருக்கு. ஸோ இது எதனால வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? டிஸ்பிளே இல்லை. எஸ், ஏன்னா டிஸ்பிளே இல்லை நம்ம இங்க யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இது வந்து டிஃபால்ட்டாவே ஹோம், அபவுட், ஃபியூச்சர், சர்வீஸ், பிரைசிங், ட்ராப் டவுன் வெர்டிகலா தான் இது வரும். ஸோ நம்ம பர்டிகுலராக இதுக்கு டிஸ்பிளே இன்லைன் பிளாக் யூஸ் பண்ண உடனே ஸோ அதுக்குள்ளதான் இந்த சைல்டு இருக்கு. ஸோ இந்த சைல்டுக்கும் அப்படியே இருக்கு. என்னன்னா இங்க பாருங்க. ஸோ டிஸ்பிளே இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ரைட் கட்டர்ல இருக்கிற நேவ்ல இருக்கிற யூஎல்ல இருக்கிற எல்ஐ அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ இன்லைன் டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு அப்ளை ஆயிருக்கு. ஸோ அதே எல்லைக்குள்ள தான் அதே எல்ஐ. ஸோ எல்லா எல்லையும் பட்டிருக்கு. ஸோ அதே எல்லைக்குள்ள தான் ஒரு நேவ் இருக்கு, யூஎல் இருக்கு, எல்ஐ இருக்கு. ஸோ அதே எல்லைக்குள்ள தான் இன்னொரு எல்லையும் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ என்னன்னா நீங்க டைரக்டா இப்போ ரைட் கட்டர் நேவ் செக்ஷன் அடுத்து யூஎல் வரை இருக்கு. அப்போ என்னன்னா ரைட் கட்டர் அடுத்து நேவ் செக்ஷன் யூஎல். ஸோ இந்த யூஎல் இருக்கிற எல்லைக்கு டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்ளை ஆகுன்னு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு உள்ள இருக்கிற எல்ஐ, ஸோ எல்லைக்கு தான் டிஸ்பிளே இன்லைன் வந்து அப்ளை ஆகிட்டு. ஸோ அதே மாதிரி தான் அதுக்கு உள்ளதான் இந்த எல்லையும் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த யூஎல்குள்ள தான், இந்த நேவுக்குள்ள தான், இந்த ரைட் கட்டருக்குள்ள தான் இந்த எல்லையும் இருக்கு. ஆனா டைரக்டா இல்லாம ஸோ உள்ள சைல்டுக்கு உள்ள இருக்கு. ஸோ அப்போ இதுக்கும் அப்ளை ஆகுமா? ஆகாது. ஆகும். ஏன்னா நீங்க டைரக்டா போட்டீங்கன்னா என்னன்னா ஸோ கேப் விட்டு போட்டிருக்கீங்க. ஸோ யூஎல்குள்ள இருக்கிற எல்லை, ஸோ யூஎல்குள்ள எல்லையும் இருக்கு. ஸோ அந்த யூஎல்குள்ள ஒரு எல்லையும் இருக்கு. ஸோ அப்போ டைரக்டா நம்ம இப்படியும் டிஃபைன் பண்ணணும், எல்லா எல்லைக்கும் அப்ளை ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இந்த இடத்துல சைல்டு செலக்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சைல்டு அதை வந்து டைரக்ட் செலக்டர் நான் சொல்றேன். ஏன்னா டைரக்ட் சொன்னாதான் உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் அந்த இடத்துல டைரக்ட் சாரி
ஸோ இந்த இடத்துல டைரக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, ஸோ 1 மினிட், இதில் எந்த ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை ஆகிருக்கு நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ டிஸ்பிளே இன்லைன் டைரக்ட் எல்லை. ஸோ நான் அந்த இடத்துல டைரக்டாக இருக்கிற இருக்கிற எல்லை. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ வந்து இந்த இது டிஃபால்ட்டாக எந்த ஸ்டைலில் இருக்கும் அதே ஸ்டைல் அப்ளை ஆகிட்டா உங்களுக்கு. ஸோ என்னன்னா டைரக்ட் என்னன்னா இப்போ ரைட் கட்டரில் இருக்கிற டைரக்ட் நேம், டைரக்ட்னா அதில் டைரக்டாக இருக்க சைல்டு நேம் எடுக்கும். ஸோ அதுக்கடுத்து டைரக்டாக இருக்கிற யூஎல், ஸோ டைரக்டாக இருக்கிற யூஎல் எடுக்கும். அப்போ அதுக்கடுத்து டைரக்டாக இருக்கிற எல்லை, ஸோ டைரக்டாக இருக்கிற எல்லை. ஸோ அப்போ டைரக்டாக இருக்கிற எல்லை வந்து இந்த எல்லை தான். ஆனால் இங்கே ஒரு எல்லை இருக்கு, அது வந்து இந்த எல்லைக்கு உள்ள ஒரு நேவுக்கு உள்ள ஒரு யூஎலுக்குள்ள எல்லை இருக்கு. ஸோ அதனால டைரக்ட் எல்லை கிடையாது, இந்த யூஎலுக்கு டைரக்ட் எல்லை கிடையாது. ஸோ அப்போ இந்த எல்லைக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டைல்ஸ், இந்த பர்டிகுலர் 2 ஸ்டைல்ஸும் உங்களுக்கு அப்ளை ஆயிருக்காது. புரியுதா? இப்போ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து ட்ராப் 1, ட்ராப் 2, ட்ராப் 3, ட்ராப் 4, ட்ராப் 5. ஸோ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். என்னன்னா அங்கே யூஸ் பண்ணும்போது பர்டிகுலர் பேக்ரவுண்ட், ஸோ ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட், ஒரு பாக்ஸ் ஷேடோ இருக்கு. ஸோ நான் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கிறேன். ஸோ பொசிஷன் ஆஃப் பேக்ரவுண்ட் ஒயிட், ஸோ ஒயிட் டெஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒயிட் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஒயிட் கொடுத்தா உங்களுக்கு வந்து எந்த ஸ்டைலுமே அப்ளை இருக்கு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா டிஃபால்ட்டாக பாடியோட ஸ்டைலும் ஒயிட்ல தான் இருக்கு, நம்ம கொடுக்குற டாப் டவுன் ஸ்டைலும் ஒயிட்ல தான் இருக்கு. இப்போ அதை பாக்ஸ் ஷேடோ கொடுக்கும். ஸோ பாக்ஸ் ஷேடோ ப்ராப்பர்ட்டி நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. ஸோ இப்போ பாக்ஸ் ஷேடோ நான் வந்து பாக்ஸ் ஷேடோல வந்து 4 டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட், அடுத்து செகண்ட், அடுத்து தேர்ட், அடுத்து ஃபோர்த். ஸோ இந்த ஃபோர்த் அடுத்து ஃபிஃப்த் ஒன்று இருக்கு. ஃபிஃப்த் வந்து கலர். ஸோ கலர் என்ன கலர் டிஃபைன் பண்ணுறது இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் 2 பிக்சல், ஸோ ஃபர்ஸ்ட் 2 பிக்சல் கொடுத்தேன், அடுத்து ஒரு 0, அதுக்கடுத்து ஒரு 2 பிக்சல் நான் கொடுத்தேன். ஸோ அதுக்கடுத்து ஒரு 1 பிக்சல் கொடுத்தேன். ஸோ டிஃபால்ட்டாக பிளாக்னு இருக்கும். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக பிளாக்னு தான் இருக்கும், நம்ம இதில் எதுவுமே கொடுக்கலாம், டிஃபால்ட்டாக பிளாக்னு தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் பிளாக் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ பர்டிகுலராக உங்களுக்கு என்ன அப்ளை இருக்குங்கிறதா உங்களுக்கு. ஸோ இதை வந்து நான் பாட்டத்தில் வந்து பாட்டம் ஒரு 30 கொடுத்துக்கிறேன். ஸோ 30 எதுவுமே அப்ளை ஆகலை. ஸோ பாட்டம் 0 தான் அப்ளை ஆகுது. ஸோ பாட்டம் 30 பிக்சல் கொடுத்துக்கிறேன். 30 பிக்சல். ஓகே. ஸோ இப்போ பாருங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ பாக்ஸுக்கு நான் பர்டிகுலராக 3 ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணிருக்கேன். என்ன ப்ராப்பர்ட்டினா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிருக்கேன், ஒரு வேல்யூ அப்ளை பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து ஒரு வேல்யூ, அடுத்து தேர்ட், அடுத்து ஃபோர்த்து. ஸோ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் கொடுக்குற வேல்யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் வந்து ஒய், தேர்ட் வந்து பிளர், அதோட பிளர் எப்படி இருக்கணுங்கிறது வந்து நம்ம டெஃபைன் பண்ணுவோம். ஃபோர்த் வந்து அதோட டென்சிட்டி, ஸோ அதோட அடர்த்தி, ஸோ அந்த அடர்த்தி எவ்வளோ தூரம் இருக்கணுங்கிறது வந்து டெஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் 2 பிக்சல் கொடுத்த உடனே, ஸோ இந்த எக்ஸில் நான் 2 பிக்சல் கொடுத்த உடனே எனக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் நான் 2 பிக்சல் கொடுத்த உடனே எனக்கு வந்து எக்ஸில் அதோட வேல்யூ எடுத்துக்கிடுது. ஸோ பாருங்க, நான் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி, இப்போ இதான் இந்த நேவுக்கு தான் நம்ம செயல் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 பிக்சல் கொடுத்துருக்கோம். நான் அந்த இடத்துல 0 கொடுத்தேன். ஸோ 0 கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகுது சரிதா? என்னன்னா ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ்ல அப்ளை ஆகும். இப்போ நான் இதில் வந்து 2 பிக்சல் கொடுக்கேன். ஸோ 2, ஸோ அதை கூட்டுறேன் பாருங்க 3 கொடுக்கும்போது எனக்கு வந்து அதோட ஷேடோ, இது என்னன்னா பாக்ஸ் ஷேடோங்கிறது வந்து இப்போ நம்ம நார்மலாக நீங்கள் ஒரு ஷேடோ வாங்கலாம் ரியல் டைம்ல. ஸோ நம்மளோட ஷேடோ, ஸோ அதே மாதிரி தான் இந்த பாக்ஸுக்கு ஒரு ஷேடோ. புரியுதா? ஸோ இப்போ நான் அந்த இடத்துல நான் ஒவ்வொரு அதோட பிக்சலை கூட்டையும் அதோட ஃபுல் பாக்ஸோட ஷேடோ வந்து உங்களுக்கு ரைட்ல அப்ளை ஆகுது. தெரியுதா? ஸோ இப்போ
எனக்கு வந்து ரைட்ல என்னன்னா ரைட்டோ லெஃப்டோ. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ மைனஸ்ல கொடுத்தா லெஃப்ட்ல வரும். சாரி. ஸோ பார்த்தீங்கன்னா 10 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஸோ வந்து ரைட்ல வருது. இதே நான் மைனஸ்ல கொடுத்தேன்னா எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் வரும். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல உங்களுக்கு வந்து ரூல் அப்ளை ஆகுது. இப்போ நான் ரைட் இது கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல 2 பிக்சல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 10 பிக்சல் கொடுக்கேன். ஸோ 10 பிக்சல் கொடுத்த உடனே இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸ் வந்து நீங்கள் வந்து கிராப் யூஸ் பண்ணுவீங்களா? கிராப் கிராப்ல வந்து ஸோ கிராப் இருக்கு. ஸோ சென்டர் கோடு வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், அடுத்து வெர்டிகலா இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ அந்த சென்டர் கோடுக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாமே ப்ளஸ் வேல்யூஸ், ஸோ மேலே இருக்கிறது ஃபுல்லாமே மைனஸ் வேல்யூ. அதேமாதிரி எக்ஸுக்கு ரைட்ல இருக்க வேல்யூ ஃபுல்லாமே ப்ளஸ் வேல்யூஸ், லெஃப்ட்ல இருக்கிறது ஃபுல்லாமே மைனஸ் வேல்யூ. அது படிச்சு என்ன இருக்கா உங்களுக்கு? ரிமூவ் பண்றீங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த பாக்ஸ் ஷேடோ அதே ரூல் வச்சு தான் உங்களுக்கும் அப்ளை ஆகும். என்னன்னா இது வந்து எக்ஸ் கொடுக்குற வேல்யூ, ஸோ இது ஒய் கொடுக்குற வேல்யூ. தேர்டு ஒன்று வந்து உங்களுக்கு வந்து காமனா பிளர். ஸோ பிளர் நான் யூஸ் பண்றேன். பிளர் வந்து 10 பிக்சல். ஸோ பிக்சல் வருது. ஸோ பிளர் இதை வந்து நான் வந்து 100 பிக்சல்னாலும் கொடுக்கலாம். ஸோ 100 பிக்சல் கொடுக்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த பிளர், அந்த பிளரோட எஃபெக்ட். ஸோ 100 பிக்சலுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இதை நாம இப்போ நார்மலாக 30 பிக்சல் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ 30 பிக்சலுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கடுத்து இன்னொன்று கொடுத்தேன். ஸோ இதான் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி கொடுத்தோடனே அந்த பிளரோட டென்சிட்டி வந்து கொஞ்சம் அதோட டென்சிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபாண்ட் அதோட இதை கூட பண்ணுது. ஸோ என்னன்னா பர்டிகுலராக அந்த பிளர்ல வந்து இன்னும் பர்டிகுலராக அதை காமனாக தெரிய வைக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த டென்சிட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நம்ம இதில் வந்து நான் காமனாக யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிடுவேன். எனக்கு இங்கே வந்து ஒரு ட்ராப்னு கொடுக்கும்போது எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் நிறையா ஷேடோஸ் தேவையில்லை, ஒய் ஆக்சிஸ்லேயும் நிறைய ஷேடோஸ் தேவையில்லை. ஸோ டாப்லையும் தேவையில்லை, பாட்டத்துலையும் தேவையில்லை. ஸோ எக்ஸும் ஒய்யும் நம்மளுக்கு எந்த இதுவுமே தேவையில்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா காமனாக கொடுத்துட்டு போயிடலாம். என்னன்னா இந்த இடத்துல எனக்கு 0 எக்ஸும் தேவையில்லை, ஒய்யும் தேவையில்லை. ஸோ தேர்ட் ஒன் பிளர் மட்டும் தேவைப்படுது. ஸோ 1 பிக்சலாக பிளர் கொடுத்துருக்கேன். ஸோ 1 பிக்சல் பிளர் கொடுத்தோன்னே ஸோ காமனாக உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி வந்துட்டா. ஸோ ஒரு லைன் மாதிரி வந்துட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் ஷேடோ கொடுக்கும்போது பர்டிகுலராக ஒரு பாக்ஸ் ஷேடோ. ஸோ அதில் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து பிளாக் கலரில் தருது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து கலர் மாற்றிக்கலாம். ஸோ ஒயிட். ஸோ நான் ஒயிட் கொடுத்துட்டேன். இப்போ அதை வந்து பர்டிகுலராக 2 பிக்சல் ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணி பார்த்துட்டு இப்போ 3. ஸோ ஒயிட் அப்ளை ஆகலை. ஸோ இது லைட்டாக பிளாக். ஸோ இப்போ வந்து லைட்டாக இருக்கு. ஓகே. ஸோ இதுலேயும் 1. ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ நான் எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எப்படி ஸ்டைல்ஸை நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. ஸோ பாக்ஸ் என்னோட காமனாக 4 ஷேட்ஸும் வேணும்னா எனக்கு எக்ஸும் ஒய்யும் நீங்கள் ரிமைனாக தூர விட்டுடலாம். ஸோ எனக்கு 4 ஷேட்ஸும் எனக்கு வேணும். 4 ஷேட்ஸும் நான் கொடுக்குற சைட் 4 ஷேடும் அப்ளை ஆகணும்னா, ஸோ பர்டிகுலராக எக்ஸில் அப்ளை ஆகணும் இல்லை ஒயில் அப்ளை ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த இடத்துல வந்து டேரெக்டாக பிளர் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து டென்சிட்டி யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ காமனாக பிளர் டென்சிட்டி. இவங்க வந்து நீங்கள் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதான் நேம் மெனு. ஸோ அதுக்கு பேடிங் ஸோ ஒரு ஏ சரி ஓகே. ஸோ டேரெக்டாக நேம் செக்ஷனே யூஸ் பண்ணாமல் நேம் செக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் ஒப்பாசிட்டி 1 டாப் 100 பிக்சல். ஸோ இந்த பாக்ஸோட யூஸ் பண்ணிருக்காங்களா? ஸோ இந்த பாக்ஸோட நான் அப்படி காப்பி பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸோட ரிமூவ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸோட பேரும் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பாக்ஸ் ஷேடோவை அப்படி நான் கால் பண்ணுறேன்.
ஸோ ஸோ அவங்க யூஸ் பண்ணுற பாக்ஸோட வந்து நார்மலாக 0 பிக்சல் 0 பிக்சல் 30 பிக்சல் பிளர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க வந்து டென்சிட்டி யூஸ் பண்ணல. ஸோ பிளர் மட்டும் 30 பிக்சல் யூஸ் பண்ணிட்டு ஸோ அதில் ஆர்ஜிபிஏ, ஸோ இந்த ஆர்ஜிபிஏ வந்து நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆர்ஜிபிஏ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்ஜிபிஏ என்னன்னா, ஸோ கலரோட டென்சிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு, புரியுதா? ஸோ நீங்கள் வந்து ப்ளூ கலர் ஒரு ஒரு ப்ளூ கலரோ இல்லை ரெட் கலரோ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட டென்சிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஆர்ஜிபியை யூஸ் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஆ ஒரு டென்சிட்டி, அதோட டென்சிட்டி எப்படி இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணோம்னா ஸோ பார்த்தீங்கன்னா அதே ஸ்டைல்ஸ் உங்களுக்கு அப்ளை ஆகிடுது. ஏன்னா அது 30 பிக்சலுக்கு ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்குது. ஸோ அது 30 பிக்சல் ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. பட் பர்டிகுலராக அதோட ஸ்ப்ரெட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதோட பேக்ரவுண்ட் டிஃபால்ட்டாகவே பிளாக்ல ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ நான் அந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணியிருந்தேன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல 30 பிக்சல் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இந்த கலரோட டென்சிட்டியை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்ஜிபியை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ஜிபியை யூஸ் பண்ணி அதில் 0 0 3 வேல்யூ இருக்கும். இது 3 வேல்யூல கலர் அப்ளை பண்ணுறது. ஸோ 4th வேல்யூ வந்து டென்சிட்டி, அந்த டென்சிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக 1 இருந்துச்சுன்னா நார்மலாக 30 பிக்சலுக்கு எப்படி அப்ளை ஆயிருக்கும் ஸோ அதே மாதிரி தான் அப்ளை ஆயிருக்கும். ஸோ நார்மலாக ஸோ அதை 0.1 மாற்றும் போது அது டென்சிட்டி இருக்குது. இப்போ நான் 5 மாற்றினேன். ஸோ 0.5 மாற்றும் போது உங்களுக்கு இந்த டென்சிட்டியோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோட பாதி தான் இருக்கும். சரிதா? அதோட ஹாஃப். இப்போ அதில் அவங்க 1 யூஸ் பண்ணுறதுனால ஸோ டோட்டலாக எல்லாமே லைட்டாக தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிதா? ஓகே, சரி, ஓகே. ஸோ இப்போ எனக்கு இதை நம்ம இதே மாதிரி ஒரு பாப்பப் பாக்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ பாப்பப் பாக்ஸுக்கு வந்து ஸோ சம் மார்ஜின் அப்ளை பண்ணுறோம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது ஸோ லைட்டாக மார்ஜின்லாம் விட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் அதோட ஸ்டைல்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சைல்டு நேம் அப்படி காப்பி பண்ணி, ஏன்னா கீழே இருக்க எல்லைக்கு மட்டும் தான் நம்மளுக்கு மார்ஜின் வேணும். ஸோ சைல்டு நேவுக்குள்ளே இருக்கிற டேரெக்டாக இருக்கிற நேவ், ஸோ எதுக்கு மறுபடியும் டேரக்ட் யூஸ் பண்ணுறேன்னா ஸோ அதுக்குள்ளேயும் சைல்டு வரும். ஸோ அதுக்காண்டி ஸோ டேரெக்டாக இருக்கிற நேவ், ஸோ அதுக்கு டேரெக்டாக இருக்கிற ஸோ டேரெக்டாக இருக்கிற இஎல், ஏன்னா அது நேவ் தான். ஸோ இஎல், ஸோ அதுக்கு டேரெக்டாக இருக்கிற எல்ஐ. ஸோ மார்ஜின் ஆமாம், ஏன்னா நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நார்மலாக இதுக்குள்ளே ஒரு சைல்டு இருக்குது. ஸோ அப்போ இந்த சைல்டுக்கு என்ன அப்ளை ஆகுமோ அதுவும் இந்த சைல்டுக்கு அப்ளை ஆகும். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்கான டேரெக்டாக இருக்கிற எல்லை அப்படின்னு நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எதுக்காண்டி இந்த டேரக்ட் சைல்டு, அந்த சைல்டு செலக்டர் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரி, ஓகே, டன். ஸோ இப்போ இதுக்கு நான் மார்ஜின் பாட்டம், ஸோ மார்ஜின் பாட்டம் 20 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு ஸோ பார்த்தீங்க மார்ஜின் பாட்டம் 20 பிக்சல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் கேப் இருக்குது, ஸோ ரைட்லேயும் கேப் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஐக்கான் நம்ம வச்சுருவோம். ஸோ ஐக்கானை வந்து அதே ஐக்கான் அதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி கொடுத்து இந்த இடத்துல ட்ராப் டவுன் 2. ஸோ அந்த ஐக்கான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐக்கான் வந்துட்டு தெரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ ஐக்கான் வந்துச்சு. ஸோ இப்போ ரைட்டில் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் கேப் இருக்குது. ஸோ அதுமாதிரி நான் கேப்பும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பேடிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேடிங் வந்து எனக்கு வந்து டாப் தேவைப்படுதா? ஸோ டாப்பும் தேவைப்படுது. ஸோ இங்கே டாப் இல்லை, ஸோ பாட்டம் ஏற்கனவே இருக்குது. ஸோ அப்போ பிரச்சனை இல்லை. மார்ஜின் பாட்டம் இதில் கொடுத்துருக்கனால இங்கே டாப் எடுத்து மார்ஜின் பாட்டம் எடுத்துருது. ஸோ பேடிங் வந்து நான் 3 ஸ்டைல்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ பேடிங் வந்து டாப் வந்து ஒரு 20 பிக்சல் தேவைப்படுது. ஸோ ரைட்டு அடுத்து டாப்பு, அடுத்து ரைட்டு. ஸோ ரைட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு 30 பிக்சல். அதுக்கடுத்து பாட்டம் நம்மளுக்கு தேவையில்லை, பாட்டம் 0. ஸோ லெஃப்ட்டுக்கு ஒரு 10 பிக்சல். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு அப்ளை ஆகும். பார்த்தீங்களா? ஸோ ஒரு நார்மலாக இங்கே என்ன ட்ராப் டவுன் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே ட்ராப் டவுன் சிமிலர் வைஸ் உங்களுக்கு இங்கே அப்ளை ஆகுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல சம் கேப் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த இடத்துல ஒரு கேப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போனா இந்த சைல்டு நேம்குள்ளே இருக்கிற
சைல்டு நேம் இவளுக்குள்ள இருக்கிற எல்லைக்கு உள்ள இருக்கிற ஏக்கு உள்ள இருக்கிற ஒரு ஐடேக் பர்டிகுலராக அந்த நேம் இருக்குதான். ஸோ இதை நான் யூஸ் பண்ணிட்டேன்னா ஸோ அதுக்கு பேடிங் லெஃப்ட் 20 பிக்சல் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பேடிங் 20 பிக்சல். ஸோ காமனாக இது என்ன கேப் இருக்கோ ஸோ அதே மாதிரி நம்மளும் இதில் ஒரு கேப் யூஸ் பண்ணி ஒரு மினி பாப்அப் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பாப்அப்பை நம்ம வந்து டிஃபால்ட்டாக இங்கே செட் பண்ணணும். ஸோ கரெக்டாக இந்த இதை ஓவர் பண்ணும்போது தான் அந்த பாப்அப் வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும்னா ஸோ இதுவும் இப்போதைக்கு பொசிஷன் இந்த எல்லைக்குள்ளே தான் இந்த செக்ஷனே இருக்குது. பட் நான் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டேன். ஸோ வெறுமனே நான் பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கும்போது இது என்ன பண்ணுன்னா ஸோ அதோட பேரண்ட் இதோட டைரக்ட் பேரண்ட் இந்த எல்லை போய் செக் பண்ணும். ஸோ செக் பண்ணும்போது இது வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கும். ஸோ அப்படி கொடுத்துருக்கும் போது அது கொடுக்கல அப்படின்னா இதோட பேரண்ட்டை பாடின்னு டிஃபைன் பண்ணிக்கணும். புரியுது? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஓகே. ஸோ என்னன்னா ஜஸ்ட் என்னன்னா இப்போ நான் நாம என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ செக்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த செக்ஷனுக்கு பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தோம். ஸோ பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்த உடனே இந்த செக்ஷனை நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கு தான் அந்த பொசிஷன் அப்சல்யூட். ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த பொசிஷன் அப்சல்யூட் வந்து அந்த டெவ் வந்து அந்த டெவ்வோ இல்லை நேவோ இல்லை கியூலோ சம்திங் எந்த இதுக்கு நம்ம பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குறோமோ அதோட பேரண்ட்டை போய் செக் பண்ணோம். ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துருக்கான்னு போய் செக் பண்ணோம். ஸோ அப்படி செக் பண்ணும்போது அதுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்கலன்னா அப்போ இது என்ன நினச்சிக்கிட்டோம்? ஸோ என்னோட பேரண்ட் அப்போ இது இல்லை. ஸோ அப்போ என்னோட பேரண்ட் இந்த பாடி தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் பாட்டம் 30 பிக்சல் கொடுத்தோன்னே பாடி எவ்வளோ ஷோ ஆகுதோ அதான் பாடி. ஸோ அதுலேருந்து 30 பிக்சல் எவ்வளோ இருக்கும். ஸோ நான் அந்த இடத்துல பாட்டமாக இப்போ லெஃப்ட் நான் கொடுத்தேன்னா ஸோ லெஃப்ட் 0 கொடுத்தேன்னா லெஃப்ட்டில் வந்துடும். ஏன்னா பாடியோட லெஃப்ட் வந்து இதான். ஸோ அப்போ லெஃப்ட்டில் வந்துடும். ஸோ ரைட் கொடுத்தா ரைட்டு, டாப் கொடுத்தா டாப். ஸோ இந்த மாதிரி பாடிக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணோம். இப்போ நான் இந்த பேரண்ட்டுக்கு என்ன பண்ணால் எனக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இந்த பேரண்ட்டுக்கு என்ன கொடுக்கணும்? என்ன ஸ்டைல் கொடுக்கணும்? எஸ் அதான் ரிலேட்டிவ் கொடுக்கணும். இப்போ எப்படின்னா பர்டிகுலராக புரியல என்ன சொல்றீங்க? ம் ம் இப்போ என்னன்னா எல்லை இருக்கு. ஸோ எல்லைக்குள்ள தான் அந்த நேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த எல்லைக்குள்ள இந்த நேவ் யூஸ் பண்றதுனால இப்போ இதோட பேரண்ட் வந்து இதான். ஸோ அப்போ என்னன்னா இந்த இதுக்கு நம்ம இந்த சைல்டு நேவுக்கு பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே இதோட பேரண்ட் போய் செக் பண்ணோம். ஸோ இதுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி செக் பண்ணும்போது இல்லைன்னா எனக்கு இது பேரண்ட் இல்லை, எனக்கு பாடி தான் பேரண்ட் சொல்லி அதுக்கு பாடிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். புரியுதா? ஸோ இப்போ இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நான் அந்த எல்லைக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்குறேன். ஸோ அதை அப்படி காப்பி பண்ணி ஸோ எல்லாமே டைரக்டா இருக்குது. சைல்டு யூஎல் அது டைரக்டா இருக்கும் எல்லை. இப்போ இதுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் அந்த இது லெஃப்ட் 0 கொடுத்துருக்கேன்னா இப்போ பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா லெஃப்ட்டுக்கு முன்னாடி நம்ம பாட்டம் 30 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ தெரியுதா உங்களுக்கு என்ன நடக்குது? ஸோ இப்போ லெஃப்ட் 0 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் 0 மட்டும் கொடுத்துருக்கோம். என்னன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து ஸோ இதோட பாடியோட லெஃப்ட் இதான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் 0. இப்போ நான் லெஃப்ட் 10 பிக்சல் கொடுத்தேன்னா எனக்கு அதோட பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆக்ட் பண்ணும். ஸோ இதோட பேரண்ட் லெஃப்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இதுல இருந்து 10 பிக்சல் ரிமூவ் ஆகி ஸோ கொஞ்சம் இந்த இடத்துக்கு ரைட்டில் மூவ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ இதுதான் பாடிக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து இதோட வித்தை வந்து நம்ம கூட்டணும். ஸோ இதோட வித்தை வந்து நம்ம கூட்டுவோம். ஏன்னா டிஃபால்ட்டாக இது நார்மலாக இப்போ பாடிக்கு இருக்கும் போது என்னன்னா இதுக்கு நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதோட பேரண்ட் பாடியாக இருந்துச்சு. ஸோ பாடியோட வித்து என்னது? இவ்வளோ பாடியோட வித்து.
ஸோ அப்படி இருக்கும்போது அது டிஃபால்ட்டாக அதோட வித்து எவ்வளோ தூரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிது. எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணிக்கிட்டு பாடிக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிது. இப்போ பேரண்ட் வந்து ரிலேட்டிவ் கொடுத்தோடனே எனக்கு இதோட பேரண்ட் இதான் மாறிடுது. ஸோ மாறும்போது இதோட வித்து இவ்வளோ தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட வித்து இவ்வளோ தான் இருக்கும். இதோட வித்து இவ்வளோ தான், கிட்டத்தட்ட இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இன்செர்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்க, இதோட வித்து இவ்வளோ தான் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இவளோட வித்து இது இவ்வளோ தான் இருக்கு. ஸோ இவளோட வித்து இவ்வளோ இருக்கும்போது ஸோ இதுல இருந்து நம்ம ஸ்டைல் இந்த சைல்டுக்கு கூட்டணும். ஸோ அதோட வித்து அளவுக்கு தான் எதுவும் ஆக்ட் பண்ணிடும். ஸோ அப்போ என்னன்னா இதுக்கு வந்து நான் வித் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ வித் 200 பிக்சல் கொடுத்துக்கிட்டேன். ஸோ வித் 200 பிக்சல் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ நான் அந்த இடத்துல ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்கும்போது 165 பிக்சல் வருது. ஸோ 165 பிக்சல் நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ 165 பிக்சல். ஸோ ஓகே, ஓகே டன். ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்த மாதிரியே உங்களுக்கு அங்கே என்ன அவுட்புட் இருக்கோ அதே தான் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் கேப் இருக்குது. ஸோ கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும். ஸோ அப்போ என்னன்னா டாப் டாப் ஸோ 0ல் தான் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ டாப் 10 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஸோ டாப் 10 பிக்சல் கொடுத்தா ஸோ கொஞ்சம் கீழே இறங்கி வரும். ஸோ இல்லை டாப் இதோட எல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டாப் 0 பிக்சலுங்கிறது இங்கேருந்து இருக்குது. ஸோ அப்போனா டாப் 30 பிக்சல் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ 30 பிக்சலுங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 30 அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 30 ஓகே ஓரளவு அப்ளை ஆகுது. ஸோ இந்த லெஃப்ட் 10 பிக்சல் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன ட்ராப் டவுன் இருக்கோ ஸோ அதே ட்ராப் டவுன் நம்ம கொண்டாந்தாச்சு. ஸோ இதில் எது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஸோ எப்படி இதை கொண்டாந்தோம், ஸோ எதுக்காண்டி இப்படி கொண்டாந்துருக்கோம், ஸோ இதை வேற மாதிரி கொண்டாடலாமா, இதே மாதிரி எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லை இதை நீங்கள் பண்ணிடலாமா? நான் டாஸ்க் கொடுத்தேன்னா இதை நீங்கள் பண்ணிடுவீங்களா? ஏன்னா எதுவும் குழப்புதா, எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கா? ஆ ஸோ இது வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டே இருந்தீங்களா? சரி ஓகே டன். ஸோ ஓகே, அப்போ எனி டவுட், எந்த டவுட்டுமே இல்லை அப்படி தானே? ஓகே டன். சரி ஓகே. ஸோ அப்போ நாளைக்கு வரும்போது எனக்கு வந்து நான் இது வரைக்கும் நான் என்ன முடிச்சிருக்கேனோ ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நடத்தின அந்த பொசிஷன்ஸ் ப்ராப்பர்ட்டியும் வித் இதோட சேர்த்து நாளைக்கு இதை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே சரி ஓகே. ஸோ எதுவும் டவுட்னா நீங்கள் வந்து குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே தேங்க்யூ.